ஒரு நல்ல படம் கொஞ்ச நாளே என்ன தளமா இருக்கு நல்ல பேர் உடனே உடனே எந்த பேரை பாத்தீங்கன்னா நல்லா ஒரு தேங்க்யூ சார். அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா மணிவண்ணன் சார் மாதிரி அவரு மாதிரி, ஏன்னா இப்ப யாரும் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படின்னாலே அவருடைய ஒரு படம் பார்த்தாவே கடைசி படம் வரைக்கும் அவங்களுடைய ஒரே ஸ்டைலா தெரியும். அதனால இந்த படத்தை பார்த்தாவே இவர் தான் டைரக்டர் கண்டுபிடிக்கணும். மணிவண்ணன் சார்து மட்டும்தான் அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு ஆசையும் அது மாதிரி என்னுடைய படம் இவன் இந்த பையன் இதுதான் பண்ணுவான் அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எது சொன்னாலும் அதை அவன் வித்தியாசமா அவன் பண்ணிடுவான். இந்த மாதிரி வெரைட்டியா அவனால பண்ண முடியும் அப்படின்றத நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா நம்ம உடனுக்குடனே பண்றேன் அப்படின்னா நம்ம கொரோனா முடிஞ்ச அந்த டைம்ல நான் எடுத்ததுதான் டூவல். இது நாங்க இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னதான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால ப்ரொடியூசருக்கு எல்லாமே நான் சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். அதாவது டூவல் பைசா வராது, அவார்டு தான் கிடைக்கும் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு தான் நான் எடுக்கிறேன். பட் இதை நான் ட்ரெய்லர்லேயே பிஸ்னஸ் ஆகும்னு நினைப்பேன். ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட். அதனாலதான் இங்க நிறைய ஹீரோயின்ஸ் இதை நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க போடுற ஆடையை நான் குறை சொல்றேன் அப்படின்ற சென்ஸ்ல அவங்க அதை பாக்குறாங்க. ஏன்னா ஏ கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ் அணிவாங்க. அவங்க சர்க்கிள்ல போகும்போது அவங்க யாருக்குமே அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியாது. ஏன்னா அது ஆஸ்யூஷுவல் அப்படின்னு இருப்பாங்க. பட் அவங்க சி கிளாஸ் பீப்புள், பிசி இந்த மாதிரியான ஒரு நார்மல் ஏரியால போகும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் வேற. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவனுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். அப்படி இருக்கும்போது அதனால ஈர்ப்பாகிறவன் அவங்களை எதுவுமே தொட முடியாது. ரீசன் என்னன்னா போலீஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இப்படின்னு நிறைய அவங்களுக்கு வேலை இருக்கு. பட் இது எதுவுமே இல்லாத சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க மேல இது திணிக்கப்படும் போது, பட் இதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரணமா அதுவும் ஒன்னா இருக்கு. அது மட்டுமே காரணம் இல்ல, அதுவும் ஒன்னா இருக்கு அப்படின்றதான் நான் சொல்ல வந்தேன். அது இங்க நிறைய பேர் அசப்ட் பண்ணாதனால அவங்க அது சொல்றாங்க. எனக்கு என்னன்னா இங்க நம்ம உண்மையை சொல்லுங்க. ஏன்னா பெண்களுக்கு ஃபேவரா பேசினா மட்டுமே இங்க பொழப்பு ஓட்ட முடியும் அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்குங்க. அப்படி கிடையாது. நம்ம உண்மையிலேயே அவங்களுக்கு ஃபேவரா பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜாடரா தட்டுறது, சப்போர்ட் பண்றது அது கிடையாது. உண்மையிலேயே அவங்களுக்கு எது பாதுகாப்பு, அந்த விஷயத்த நம்ம தைரியமா சொல்லணும். நம்ம இன்னைக்கு நடந்த எங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தெரியும், அது எவ்வளவு பெரிய இஷ்யூன்னு. ஆனா ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணு தைரியமா சொல்லிட்டா சூப்பர், அவனை கொல்லணும் செய்யணும் அப்படின்னு பேசணும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவை 8 மணிக்கு மேல அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனோட என்ன வேலைன்னு பேசணும். ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப எல்லாருமே அவங்க ஆடைனா நான் இதுதான் உடைய உரிமை அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. நிறைய நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் டைரக்டர்ஸ் எல்லாமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் பாக்குற கண்ணோட்டம் என்னன்னா, இன்னைக்கு அண்ணா நகர் பார்க்கு போனீங்கன்னா தெரியும். நான் அந்த பார்க்கை பார்த்துதான் அந்த ஸ்கிரிப்டை நான் எழுதுனேன். ஒரு பாதி பார்க் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், பெரியவங்க எல்லாருமே அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் விளையாடுவாங்க, பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ரிலாக்ஸேஷனுக்கு வருவாங்க, இது எல்லாமே நடக்கும். அப்படியே பாதி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொமான்ஸ் போயிட்டு பப்ளிக் பிளேஸ் அதை சில்ட்ரன்ஸும் பாக்குறாங்க. ஏன்னா நம்ம எதுக்காக சில்ட்ரன்ஸ் பாக்குற இடத்துல இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்படின்னா ஒரு போஸ்டர் ஒரு ஆபாசமா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதிராக நம்ம போராடுவோம், கிழிப்போம். ஏன்னா அதை பார்த்துட்டு போற பசங்க ஈர்ப்பு ஆயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் ஒரு சிகரெட்டு குடிக்கிறது நம்ம உரிமை தான். ஆனா பப்ளிக் பிளேஸ்ல ஏன் குடிக்க கூடாதுன்னு, மற்றவங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு தானே. ஏன்னா அதை முழுந்து போறவனு இருப்பான். அதனால அவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் அங்கங்க போர்டு வைக்கிறதும் சொல்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி தான். நீங்க போறது உங்க உரிமை தான். மற்றவங்களை முகம் சுளிக்காத மாதிரி போட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதான் நான் இங்க நான் இளைஞருங்க எல்லாமே நல்லவங்க எல்லாம் சொல்ல சார். நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்த விஷயத்த ஒரு பார்த்த மட்டும் அதுல பதிவு பண்ணிருக்கேன். அப்படி இல்ல. அப்ப மத்த படத்துல இளைஞர்கள் ஸ்மோக் பண்றது, ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, அவன் சொல்றது மாதிரிலாம் இருக்கு. அதனால இளைஞர்கள் எல்லாரையுமே நம்ம சொல்ல வரோம்னு சொல்ல முடியும். அது இல்ல. அது ஒரு அவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அதை நான் இங்க பண்ணிருக்கேன்.
அவர் பிரமாதமா நடிக்கிறத அதுதான் சொல்றேன். இப்ப அவங்க பிரமாதமா நடிக்கிறதுனாலதான் சார் நான் இதுல வந்து அவங்களை செலக்ட் பண்ணேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரிதா. நான் இதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். சமுதாயத்தோட விழிப்புணர்வு மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் நல்லா வரணும். உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் தேவை. இந்த படத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சப்போர்ட். நான் வந்து எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா. இது வந்து எனக்கு 3வது படம். ஃபர்ஸ்ட் பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணேன். செகண்ட் வந்து தூவல், இதே பேனருக்கு செகண்ட் வந்து அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட், எனக்கு வந்து செகண்ட் படம். இப்போ 3வது வந்து எக்ஸ்ட்ரீம்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்ட் வந்து இன்னைக்கு நடக்கிற அபியூஸ்மெண்ட்டுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு விதமா அங்கங்க வருது. என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த சில பிரச்சனைகள்ல தோண ஒரு விஷயத்த நான் ஒரு படைப்பா பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து சுதந்திரம், சுய கட்டுப்பாடு, இதுக்கு வித்தியாசம் தெரியாம சில மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளால் நடக்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்து இங்க சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் பார்த்து உங்களுடைய இதை சொல்லுங்க. அதுக்காக நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ட்ரீம் மூவி நல்லா வந்திருக்கு. டேரக்ட் பண்ணியிருக்கேன். நான் டேரக்டருக்கும் வந்துட்டேன். பாருங்க, இந்த சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை, எல்லாருக்குமே தேவை.